நமஸ்தே. இந்த வீடியோவில் மத்தியமாவுடைய 4th ரிவிஷன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இப்போ 4th கிளாஸ் போகலாம். 4th பாருங்கள், 2 கொஷின் பேப்பரில் வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். 4th இருக்கிறது மெமரி போயம் கண்டெஸ்ட் இல்லையா, மெமரி இல்லையா. ஸோ மெமரியில் இம்பார்ட்டன்ட் 3 இம்பார்ட்டன்ட், இந்த 3 படிச்சுக்கிட்டிங்கன்னா 2 வந்துடும் உங்களுக்கு. குரு கோவிந்த், வித்யாதன், ஆவத்ஹி. சரி, இந்த கொஷின் பேப்பரும் சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. குரு கோவிந்த், ஆவத்ஹி, வித்யாதன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த 3மே கண்டிப்பாக வந்து படிச்சுக்கோங்க. இதிலேருந்து 2 கொடுத்துருவாங்க, 2 வந்துடும், 2 எழுதிடுவீங்க. சரியா? சரி, அடுத்தது செகண்ட் பேப்பர் பார்க்கலாம். செகண்ட் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் எது? 4th ரோமன் லெட்டரில் எஸ்ஏ எழுதணுன்னே சாராங்ஸு தனுஷ் எக்கு, சார் பாயி, மந்த்ரா கா சடயந்திர, பரத் மிலாப். இது 4 வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க, இந்த கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின் பேப்பரில் சார் பாயி, தனுஷ் எக்கு, மந்த்ரா கா சடயந்திர, பரத் கா ஷோக், ரெண்டும் சேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு 3 வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கலாம், 3 படிச்சுக்கலாம். அதிலிருந்து உங்களுக்கு வந்துடும் இம்பார்ட்டண்ட்டாக வந்து சார் பாயி, தனுஷ் எக்கு, மந்த்ரா கா சடயந்திர. எனி 1 தானே எழுதணும். ஸோ அப்போ தானே 3 படிச்சுக்கோங்க, எனி 1 எழுதிடலாம். சரி, இப்போ பாருங்கள், சார் பாயி பார்ப்போம். महाराज दशरथ अयोध्या के राजा थे. वे बड़े उदार और प्रतापी थे. उदारना दारालों, प्रतापीना गंभीरों அப்படின்னு சொல்கிறாங்க. उनके राज्य में सब प्रसन्न थे. அவருடைய ராஜ்யத்தில் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. தசரத்கே 3 ராணியோம் தீ. அவங்களுக்கு தசரத்க்கு 3 ராணிங்க இருந்தாங்க, 3 ஒய்ஃபு. வே கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. இப்படி தான் லைனாக தான் எழுதணும், மாற்றி மாற்றி எழுதாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி வந்து 3rd. ஸோ அந்த மாதிரி செகண்ட் வந்து சுமித்ரா, அந்த மாதிரி தான் எழுதணும், மாற்றி எழுதாதீங்க. ராஜாக்கோ கைகேயி சே அதிக பியார் தான். கைகேயி வந்து 3rd ஒய்ஃப் மேலே தான் ரொம்ப அன்பு இருந்தது. அடுத்தது ராஜா தசரத்கே 4 புத்திரத்தே. தசரத்க்கு வந்து 4 புத்திரர்கள் இருந்தாங்க. பேர் ராம், லக்ஷ்மண், சத்ருகன், பரத். இப்படி தான் எழுதணும், மாற்றி மாற்றி எழுதக்கூடாது. ராம், லக்ஷ்மண், சத்ருகன், பரத் தே. ராம் மாதா, ராமோடைய அம்மா கௌசல்யா. கா புத்திரதா லக்ஷ்மண், லக்ஷ்மணுடைய சத்ருகன், இவங்க 2 பேருடைய அம்மா வந்து சுமித்ரா. கே புத்திரதே. பரத் வந்து கைகேயி 3rd ஒய்ஃபோட பையன். வே சாரோம் பாயி படாயி और कलाओं में நிபுண் தே. அவங்க 4 பேருமே படிக்கிறதுலையும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கலைகள்லையும் என்ன பண்ணாங்க, எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. நிபுணா எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. ராம படா பாயி தான், ராம் தான் பெரியவர், அதில் பெரிய அண்ணன். பகுத் சுந்தர்தா, ரொம்ப அழகாக இருந்தார். வகு அந்நிய பாயும் சே பிரேம் கர்த்தாத்தா. அவங்க எல்லா சகோதரரையும் அவர் நேசித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சார் பாயோடது. இது 1. செகண்ட் ஒன் பாருங்கள், இம்பார்ட்டன்ட்டு தனுஷ் எக்கு பார்க்கலாம். தனுஷ் எக்கு இம்பார்ட்டன்ட். சாரான்ஸ் பாருங்கள். மகாராஜ் ஜனக் மிதில் கே ராஜா தே. மகாராஜ் வந்து ஜனக் இருக்கார் இல்லையா, அவர் மிதிலையோடைய ராஜாவாக இருந்தார். சீதா உன்கே புத்ரி தீ. சீதா வந்து அவங்களுடைய பொண்ணு. சீதா சுந்தர் கன்னியத்தே, அவங்க வந்து ரொம்ப அழகான பொண்ணு. வகு விவாவுக்கே யோக்கியபடி, அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. உன்கோ உஸ்கேலியே ஏக் வீர் வர் சக்தே தே. அவங்க வந்து அவருக்காக, ஜனக் இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா ஜனக் வந்து அவங்களுக்காக, அந்த சீதாக்காக ஒரு வீரமான ஒரு மாப்பிள்ளை வேணும், வருணா மாப்பிள்ளை அவர் வேணும், பிரைடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. ஜனக்கு பாஸ் ஏக் புராணா தனுஷ் தான். ஜனக்கிட்ட வந்து ஒரு ஓல்டு வந்து தனுஷ் இருந்தது. அந்த தனுஷ் வந்து धनुषना बहु लिया. वे जो वीर उस धनुष पर डोरी चट देगा उस वीर के साथ सीता का विवाह करना चाहते थे. எந்த வீரன் வந்து அந்த தனுஷுடைய அந்த கயிறு, அந்த வில்லை வந்து நான் அறுக்கிறாங்களோ அவங்களுக்கு, அந்த வீரர் கூட தான் சீதா கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி விரும்பினார். ஜனக்னே அதை வந்து என்னவும் பண்ணிட்டாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. கோஷித் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாரு, அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஓஷ்னா சுன்கர் கை வீர் மிதிலை ஆகி. இதை வந்து கேட்ட எல்லா வீரர்களும் வந்து மிதிலைக்கு வராங்க. சரி, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. தனுஷ்கோ ஹிலானா பார்க்க லவுட் கை. தனுஷ் ஹிலானா அதை வந்து அசைக்க கூட முடியாமல் எல்லோரும் போயிடுறாங்க. அதை எடுத்து உடைக்கல, அதை அறக்க முடியாதுல்ல, அதை நவுத்த கூட முடியாமல் போயிட்டாங்க. इसी समय
विश्वामित्र राम और लक्ष्मण के साथ जनक के दरबार में आए. அந்த நேரத்தில் தான் விஸ்வாமித்ர ராமனையும் லக்ஷ்மணனையும் கூப்பிட்டுட்டு ஜனக்னுடைய அந்த அரண்மனைக்கு வராரு. विश्वामित्र ने जनक को दोनों राजकुमार का परिचय दिया. विश्वामित्र வந்து ஜனக்கு அந்த ராஜா கிட்ட வந்து 2 ராஜகுமாரர்களையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. श्रीराम ने धनुष की डोरी खींचों दो धनुष को ढूंढ हो जा गया. ஸ்ரீராம் வந்து அந்த தனுஷை வந்து எடுத்து அதை வந்து உடச்சும் போட்டுடுறாரு. ஜனக்கு குஷ் हुआ. ஜனக் வந்து ஹாப்பியாகிறாரு. சீதா और राम विवाह धूमधाम से सम्पन्न हुआ. சீதாவோட ராம் அவர்களுடைய மேரேஜ் வந்து ரொம்ப விமர்சையாக நடந்தது. ஜனக்கு கே பாயி கே 3 புத்திரம் தே. ஜனக்குடைய பாயினா அந்த ஜனக்குக்கு ஒரு பிரதர் இருப்பார் இல்லையா, அவருக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க. புத்திரியம்னா பொண்ணுங்க, 3 பொண்ணுங்க இருக்காங்க. பரத் கா விவாக், அந்த 3 பொண்ணுங்களுக்கும் இவங்க பிரதர்ஸ்க்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பரத்தோடைய ஒய்ஃப் வந்து பரத் வந்து 3rd இல்லையா, ஸோ லாஸ்ட் பையன் இல்லையா, 3rd ஒய்ஃபோட பையன் பரத். அவங்களுக்கு விவாகம் பண்ணுறது மாண்டவி. பரதோட ஒய்ஃப் பேர் மாண்டவி. லக்ஷ்மணோடைய ஒய்ஃப் பேர் ஊர்மிளா. லக்ஷ்மணோடைய விவாக் ஊர்மிளா கூட. சத்ருகன் உடைய விவாக் வந்து சுத்கீர்த்தியோட நடக்குது. சத்ருகன் சுத்கீர்த்தி அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி, இப்போ இது செகண்ட் தனுஷ் எக்கு இம்பார்ட்டண்டானது, கண்டிப்பாக படிக்கணும். அடுத்தது வந்து மந்த்ரா கா ஷடயந்த். மந்த்ரா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சூழ்ச்சி. இது வந்து இம்பார்ட்டன்ட். மொத்தம் வந்து 3 படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நம்ம படிக்கிறோம். சாரான்ஸ் பாருங்கள். மந்த்ரா கைகேயிக்கு பிரிய தாசி தீ. மந்த்ரா வந்து கைகேயி இருக்காங்களா, 3rd ஒய்ஃபு, அவங்களுடைய அன்பான ஒரு வேலைக்காரி. தாசினா அவங்களுடைய சர்வெண்ட். பகு கபடு தி குபுடு தி. குபுட்னா அவங்க ஒரு கூண் வளைஞ்சிருப்பாங்க இல்லையா, முதுகு வளைஞ்சிருக்கு இல்லையா, அவங்க தான் குபுட். அவர் வந்து குட்டில் சுபாவுக்கீதி. அவங்களுக்கு கொஞ்சம் வந்து வஞ்சகமான ஒரு குணம் இருக்கவங்க, கண்ணிங்க, அந்த எப்படி வந்து மற்றவங்கள ப்ராப்ளம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. வகு ராம் சே கிரணா கர்த்தித்தி. அவங்க ராமனை வெறுக்க ஆரம்பித்தாங்க, வெறுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள ராம பார்த்தாலே பிடிக்காது. ராம் கே ராஜ திலக். ராமுக்கு வந்து ராஜ திலக்கு கே பாரே மேம் சுன்கர் உசே கோபுவா. அவங்க வந்து ராமன் வந்து பட்டாபிஷேகம் கொடுக்க போகிறாங்கன்றதை கேட்டவுடனே அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. வகு सीधे कैकेयी के पास जाकर बोले कि राम राजा बनेंगे दो तुम्हारा भरत उसका नौकर होगा. அவங்க நேராக சீதைனா நேராக டைரெக்டாக கைகைக்கிட்டே போயிட்டு பாஸ்னா அவர்களிடம் ஜாக்கர் சென்று போலி சொன்னது என்னவெனில், ராம் வந்து ராஜாவாக மாறிட்டானா, பனேங்கே ஆயிட்டானா, உன்னுடைய மகன் பரத் வந்து அவனுக்கு வேலைக்காரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கௌசல்யா இருக்காங்க இல்லையா, ராமருடைய மகன், ராமுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ராஜமாதாவாக ஆக முடியும். தும் உஸ்கே தாசி ஹோங்கி, நீ வந்து அவங்களுக்கு வேலைக்காரியாக ஆயிடுவ அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு சொல்கிறான். கைகேயி தீரே மந்த்ராக்கா வஷா மேம் ஆகையி. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சூழ்ச்சியில் வந்து கைகை வந்து மாட்டிக்கிறா. मंत्रा ने कैकेयी से कहा कि एक बार राजा ने तुमको 2 वर देने का वादा किया था. மந்த்ரா வந்து சொல்கிறா கைகை கிட்ட, ஒரு நாள் ராஜா வந்து உங்ககிட்ட 2 வரம் கொடுக்குறதா சொன்னார் இல்லையா, ப்ராமிஸ் பண்ணார், வாதானா ப்ராமிஸ் பண்ணார் இல்லையா அப்படின்னு சொல்கிறா. தும் அப் வே வர் மாங்கே, நீ அந்த வரத்தை இப்போ கேளு. ஒரு வரம் வந்து பரத் கா ராஜ திலக் மாங்கே, ஒரு வரம் பரத் வந்து ராஜ திலக்னா பட்டாபிஷேகம் அவனை பண்ணணும்னு கேளு. தூசரா செகண்ட் வரம் என்னது, ராம் கேலியே சௌதக் சால் கா வனவாஸ் மாங்கே, ராமனை 14 ஆண்கள் வந்து வனவாசம் அனுப்பு, அது மாதிரி கேளு அப்படின்னு சொல்கிறான். கைகேயி நே கந்தி சாடே பஹனேலி. கைகை வந்து ஒரு அழுக்கான சாரியை வந்து வியர் பண்ணிவிட்டு ஜமீன் பர் லேட்கர், ஜமீனில் வந்து படுத்துட்டு தசரத் ராஜா வருவார் இல்லையா தன்னை பார்க்க, ஸோ அவருக்காக இந்த ஜார் கர்ணை லகே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 3 மட்டும் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து 10 மார்க்ஸ் கிடைச்சிரும். சரியா, நெக்ஸ்ட்டு அடுத்த ரிவிஷன் கிளாஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யாருக்கா தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத்.